குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தே மே பி ஈவன் அ லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. சரியா? ஏதாவது ஒரு வகையில் அதிகமான பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த சேனலை போட்டு போய் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசியில் ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு 2 சின்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஐபிசியில் ஆஃப் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது என்ன 2 சின்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது வந்து சீட்டிங். இந்த 2 தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது திருடக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து சீட்டிங் அப்படிங்கிறத, இந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் த ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதுதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 410 இருந்து செக்ஷன் 414 414 ஆஃப் ஐபிசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆஃப் த ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதில் செக்ஷன் 410 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிஃபைன்ஸ் வாட் இஸ் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. திருடக்கூடிய இது அப்படிங்கிறத, திருட்டு சொத்து அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியதான் செக்ஷன் 410. இட் டிஃபைன்ஸ் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 410 ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. Property, the possession whereof has been transferred by 1. theft, 2. or by extortion, 3. or by robbery, and property which has been criminally misappropriated. Or in respect of which criminal breach of trust has been committed is designated as stolen property. Whether the transfer has been made or the misappropriation or a breach of trust has been committed within or without India. So it is immaterial where this particular breach of trust has happened or where the transfer has been made. அப்படிங்கிறது என்னது? immaterial. சரியா? But if such property subsequently comes into the possession of a person legally entitled to the possession thereof, it then ceases to be stolen property அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 விஷயங்கள் வந்து இதுக்கு கீழே நம்ம பார்க்க போறோம். ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நகையுடைய பொசஷன் அப்படிங்கிறது பிசிக்கலா உணரக்கூடிய அந்த நகையை யார் ஒருவரிடம் கைமாறுகிறதோ அது எதன் மூலியமாக அந்த பொசிஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by theft. Property, the possession whereof has been transferred by theft. திருட்டு செயலின் மூலியமாக, or by extortion, அதை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய அந்த செயல், or by robbery, and property which has been criminally misappropriated. 4வது கையாடல் மூலியமாக பெறப்பட்ட ஒரு பொருள். 5வது criminal breach of trust, or in respect of which criminal breach of trust has been committed is designated as stolen property அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நகை, திருட்டு நகை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரணும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி ஷுட் பி ஆஃப் கேட்டகரி தட் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் பொசஷன் இஸ் தேர் ஆஃப் ஹஸ் பீன் மேட் பை தெஃப்ட். திருட்டின் மூலியமாக வந்ததாக மட்டும் இருக்கக்கூடியது ஒன்று கிடையாது. 5 விஷயங்கள்: தெஃப்ட், எக்ஸ்டார்ஷன், ராபரி, கிரிமினல் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ட்ரஸ்ட், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அல்லது கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த 5ல எந்த கேட்டகரியில மூலியமாக அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி இல்லையா, அது வந்து பெறப்படுகிறதோ, அப்படி பெறப்பட்டால் அது நிச்சயமாக ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இட் இஸ் நாட் நெசசரி வெதர் தட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் ஆர் வித்தவுட் இந்தியா. அதே மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை மோசடி இருக்கு இல்லையா, குற்றமுறை நம்பிக்கை மோசடி, அது வந்து எங்க நடந்தது, வித்தின் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா, அதுவும் இட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார்
கிளாசிஃபைங் திஸ் அஃபென்ஸ். பட் லாஸ்ட்ல ஒரே ஒரு ப்ரொவிசோ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இஃப் இட்ஸ் கம் இன் டு த பொசிஷன் ஆஃப் த ஒரிஜினல் ஓனர், அதான் அவங்க சொல்றாங்க. இறுதியாக ஒரு பொருளை எடுத்திருக்கலாம், திருப்பி அது அங்கேயே வைக்கப்படுகிறது, திருப்பி அது அவருடைய பொசிஷனுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா. ஏன்னா தெஃப்ட் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, when a person is deprived of the possession of his property, அதுதான் இதோட கான்செப்ட். எப்போ ஒருவர் தனக்கு உரிய அந்த பொருளை, அந்த ப்ராப்பர்ட்டிய, தன்னுடைய உரிமையை அவர் தன்னால அதை உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு ஒருத்தர் தள்ளப்படுறாரோ, only when the possession of that particular person who is entitled under law, அதாவது ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருடைய அந்த பொசிஷன் எப்போ மறுக்கப்படுகிறதோ, அப்போதான் அது அது மறுக்கப்படுவதற்கான காரணம் இந்த 5 வகையான கேட்டகரியாக இருந்தால் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பொசிஷன் திருப்பி அவருக்கே ரீட்டைன் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, தென் திஸ் திங் வுட் நாட் அட்ராக்ட், திஸ் செக்ஷன் வுட் நாட் அட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 410 ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல ஒரு அஃபென்ஸை வந்து போடணும் அப்படின்னு சொன்னா, சினிக்வினான் அப்படின்னு சொல்றாங்க லால. SINE QUANON சினிக்வினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிக்வினான் அப்படின்னு என்னன்னா எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு அட்ராக்ட் திஸ் செக்ஷன் ஆர் டு மேக் அ சார்ஜ் அண்டர் திஸ் செக்ஷன், இந்த குறிப்பிட்ட பிரிவிற்கு கீழே ஒரு சார்ஜ், ஒரு குற்றம் சுமத்தப்படணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வாட் இஸ் த பிரைமரி திங் ஆர் வாட் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should be a stolen property. So first thing what the prosecution should be established is that this property or this valuable is an outcome of some stolen item. அது திருடப்பட்ட அல்லது இந்த மேல சொன்ன 5 விஷயங்களுக்கு கீழே வருது அப்படிங்கிறத நிரூபிக்கும். அதற்கு பிறகுதான் அதை வைத்துக் கொண்டிருந்த நபர் யாராக கருதப்படுவார், அவர் திருடனாக இருக்கலாமா, இல்ல அவர் ஒன் ஆஃப் த அக்கம்ப்ளீஸாக இருக்க முடியுமா, அவர் ஒரு ஆக்சரியாக, அவரும் ஒரு குற்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களில் ஒருவராக இருந்தாரா, அல்லது அவர் ஒரு இன்னசென்ட் பர்சனா அப்படிங்கிறதுக்குள்ள 2வது தான் போனோம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கனால ஃபர்ஸ்ட் the prosecution should establish first thing is it is a stolen property. Then only in which way it comes into the possession of the person who is not legally entitled to அப்படிங்கிறத நிரூபிக்கணும். சரியா? ஸோ முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், the property possession which by whose possession has been transferred in the 5 category would come under stolen property. சரியா? அதுக்கு அடுத்து செக்ஷன் 411 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 410 வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி தான் என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, சப்ஸ்டான்டிவ் போர்ஷன். செக்ஷன் 411 வந்து டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 411 வந்து டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஹானஸ்டா ஒரு உண்மைத்தன்மை இல்லாம வெளியில வந்து ஒரு பவுன் நகை 35,000 ரூபாய் கிடைக்குது, அந்த ஒரு பவுன் நகை நமக்கு 15,000 ரூபாய்க்கு ஒருத்தர் தரான் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குறோம். அதை எப்படி அப்படி ஒருத்தர் தர முடியும்? இட் இஸ் அ திங் விச் இஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் சோல்ட். இட் இஸ் நாட் த திங் விச் இஸ் கிரியேட்டட் ஆர் விச் இஸ் மேட் பை எ பர்சன் பை மேக்கிங் இன் ரா மெட்டீரியல். இல்லையா? நான் வந்து ஒரு மூலப்பொருட்களை எல்லாம் போட்டு நான் சொந்தமாக தயாரித்து விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் வேண்டுமென்றால் அது வந்து என்ன பண்ணலாம், அதோட விலையில் ஏற்ற இறக்கங்கள் மிகவும் அதிகமாக மாறுபடலாம். ஆனால் நான் வாங்கி விற்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் தங்கம் போன்ற பொருட்கள் வந்து இட் ஹாஸ் யூனிஃபார்ம் பிரைஸ் இல்லையா? அப்போ அதனுடைய விஷயங்கள், அதோட வேல்யூ ஆடட்னஸ் வேணா மாறுபடலாம், சேதாரம், செய்கூலி அது வேணா மாறுபடலாம். ஆனால் முக்கியமாக அந்த மூல தொகை வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ செக்ஷன் 411 டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whoever dishonestly receives or retains any stolen property, not only receiving, ஒருவரிடமிருந்து இன்னொருவர் பெறுவது மட்டுமல்ல, ஒருவர் அதை வைத்துக் கொள்வதே, அவரே கூட அதை திருட்டு ஈடுபட்டவராக இருக்கலாம். நான் யார்கிட்ட இருந்தும் வாங்கல, அதனால இந்த பர்டிகுலர் செக்ஷன் எனக்கு அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. whoever dishonestly receives or retains, retains அவராக அதை வைத்துக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது, or retains any stolen property, knowing or having reason to believe the same to be stolen property
shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் தெரிந்தே knowingly or having reason to believe அப்படின்னு சொல்றாங்க. திருட்டு நகையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ நமக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஒரு 35,000 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு நகையை ஒருத்தர் 15,000 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஏதோ அவசரத்துக்கு விற்கக்கூடிய இடம் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ இடம் 8 லட்சம் ரூபாய் போகுது, ஆனா உடனே பர்ச்சேசர் கிடைக்கல. 7 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வராரு, அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து யாருமே அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் தெர் ஆர் பிளேசஸ் ஆர் அவென்யூஸ் இல்லையா? ஒருத்தர் ஒரு நகையை கொடுக்குறாருன்னா பெட்டர் ரேட் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். நகையை திருப்பி மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பலரும் அதை என்ன பண்ணுவாங்க? தே ஒன்லி பிளஸ் த ஜுவல்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பேங்கோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்ல வைக்க ட்ரை பண்ணுவாங்க. வர முடியாத பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் இடம் வைப்பாங்க. ஆனால் ஒரு பொருளை உனக்கு முழுமையாக கொடுக்கிறார்கள், அதுவும் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூ ஆர் ஹேவிங் த ரீசன் டு பிலீவ். இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதனாலதான் நமக்கு இதை கொடுக்குறோம், இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் செக்ஷன் 411. whoever dishonestly receives or retains any stolen property knowing தெரிந்தோ அல்லது having reason to believe the same to be a stolen property shall be punished with imprisonment of either description. அப்படின்னா என்ன அர்த்தம்? either simple imprisonment or rigorous imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த இதை வந்து ஒரு கிரிமினல் கேஸ்ல நம்ம ஒரு ட்ரையல்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொசஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பொசிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன பாத்தீங்கன்னா டைரக்ட் பொசிஷன் ஆர் கான்சியஸ் பொசிஷன், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் பொசிஷன். பொசிஷன் ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு திருட்டு நகையை ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவர் ஒரு திருட்டு நகையை வாங்குறாரு. நம்ம இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 410ல இருந்து 414 வரைக்கும் வரக்கூடிய ஒரு அஃபென்ஸ் ஐபிசியில். இப்போ நம்ம செக்ஷன் 411 டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது ஒன் who knowingly or having reason to believe that the property is a stolen property, he receives that or retains that, then it is an offense அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை எப்படின்னா இந்த பொசஷன் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த மாதிரியான வகைகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா 5 வகையில ஏதாவது ஒரு வகையில டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் இதுக்கு முன்னாடி செக்ஷன்ல சொன்னது. என்ன 5 வகைகள்? அது தெஃப்டா இருக்கலாம், இல்லை எக்ஸ்டார்ஷன் மூலியமா, அல்லது ராபரி மூலியமா, அல்லது கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் மூலியமா, அல்லது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த 5 வகையில ஏதாவது ஒரு வகையில் பெறப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் then it would be defined or coming under the definition of stolen property under section 410 part. ஸோ அப்போ அந்த பொசஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவல் பொசிஷன் ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஆக்சுவல் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் பொசிஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பொசிஷன். இதுதான் வந்து ஒரு ட்ரையல்ல ரொம்ப முக்கியம். ஆக்சுவல் பொசிஷன் அப்படின்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மே பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன். I may be the responsible person and I may be the responsible person and என்ன சொல்றது, நான் இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கு, ஒரு பஸ்ஸை டிரைவ் பண்றேன். ஸோ பஸ் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஸோ ஐ ஹவ் பீன் என்கேஜ்ட் ஆஸ் அ லாங் ரூட் டிரைவர் அண்ட் ஐ ஹவ் பீன் ரன்னிங் அ பஸ் இன் அ பர்டிகுலர் பாத். சரியா? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் அந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு செலுத்துறேன். அந்த பேருந்தில் ஒரு பயணிக்கிறார். அந்த பயணியிடம் ஒரு நகை, பணமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. வெதர் ஐ மே பி அக்யூஸ்ட் ஃபார் அன் அஃபென்ஸ் ஆஃப் பொசஷன் அண்டர் திஸ் பர்டிகுலர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பிகாஸ் 2 things. பிகாஸ் I don't have knowledge about that thing
or I don't have any reason to believe that the luggage of that person or the baggage of that person contains a stolen property. இதுதான் அந்த ரெண்டு வித்தியாசம். அது வந்து பொதுவாக இது வந்து எனக்காக மட்டும்னு சொல்றது கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய வீட்டுல ஒரு போர்ட்டிகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மை ஹவுஸ் டஸ் நாட் ஹேவ் அ காம்பவுண்ட் வால், பட் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி சம் 4 ஸ்டோன்ஸ். நான் பவுண்டரிக்காக 4 கல் மட்டும் நட்டிருக்கேன், சுத்தி வேலி அமைக்கல. அது வழியா உள்ள வந்து ஒரு 10 அடி தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வீட்டின் கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப அது இடைப்பட்ட ஒரு பகுதியில ஒரு இடத்துல ஏதோ ஒரு நகையோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ புதைத்து வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த அது வந்து ஒரு குற்ற செயலில் தொடர்புடைய ஒரு பணமோ அல்லது நகையோ அல்லது ஏதோ ஒரு பொருளா இருக்கு. அதற்கு என்னை தொடர்பு படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு என்னை தொடர்பு படுத்த முடியுமானா, இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். What about the accessibility of that particular place? Whether it is a confined place or whether the access to that place is confined only to that person who is living there, or it is possible அது ஒரு பப்ளிக் பாத் மாதிரி யார் வேணாலும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா, அது வேற யாராவது வைத்திருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தீர்மானிக்கும். அதுக்கு பேர் தான் கான்ஷியஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் மியர் பொசிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் நாட் அ மியர் பொசிஷன். மியர் பொசிஷன் அப்படின்னு சொல்லும் போது அது என்னிடம் எப்படி இருந்தது என்பது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐபிசில செக்ஷன் 410 இருக்கட்டும், 411 இருக்கட்டும், என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாருங்க. whoever knowingly or having reason to believe அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக இந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இட் ஆல் இன்வால்வ்ஸ் திஸ் பர்டிகுலர் செக்ஷன்ஸ் நெசசியேட்ஸ் மென்சிரியா. கண்டிப்பாக குற்றமுறு எண்ணம் இருந்தா மட்டும்தான் இது குற்றமாக கருதப்படும். அப்ப அந்த குற்றமுறு எண்ணம் இல்லை என்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டால் கூட அது குற்றமாக கருதப்படாது. ஈவன் there is some suspicion or even there is some doubt and that is not disproved by the prosecution அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. ஸோ நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஸோ அது ஒரு ஓப்பன் பிளேஸ்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு பொருள் கடை இருக்குது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, it will not attract under this section because the possession should be a proper materialistic question, conscious question. Then moving on to section 412. Section 412 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, dishonestly receiving property stolen in the commission of a dacoity. dacoityனா நமக்கு தெரியும், ஒரு திருட்டு நடக்கும் பொழுது அது அது வந்து ஒரு கொலையோடு சேர்ந்து ஒரு ஐந்து மேற்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, பணத்தை திருடும் முயற்சியில் ஈடுபடும் போது சிலருக்கு கொடுங்காயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்யும் போது அதுக்கு பேர் டக்காயிட்டின்னு பேர். ஸோ அப்போ அந்த மாதிரி டக்காயிட்டியில இப்போ நம்ம தீரன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துப்போம், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டக்காயிட்ஸ். அப்போ அந்த டக்காயிட்டியில ஈடுபட்ட ஒருத்தனுடைய நகை அப்படிங்கிறது எப்படின்னா, ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இட்செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ். ஆனால் அதிலும் கூட இரத்தக்கரை படிந்த நகைகளை பெறுவது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதுதான் இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நாம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, இரத்தக்கரை படிந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 412. செக்ஷன் 412 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dishonestly receiving stolen property stolen in the commission of dacoity. Dishonestly receiving property stolen in the commission of dacoity அப்படின்னு சொல்லக்கூடியது. Whoever dishonestly receives or retains any stolen property, the possession whereof he knows or has reason to believe to have been transferred by the commission of dacoity, or dishonestly receives from a person whom he knows or has reason to believe to belong or to have belonged to a gang of dacoits, property which he knows or has reason to believe to have been stolen shall be punished with imprisonment for life or with rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also liable to be fined அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த அஃபென்ஸ் ஆஃப் dacoity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதற்கான குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை அல்லது 10 வருட கடுங்காவல் தண்டனை, இதுதான் சொல்றாங்க. either life imprisonment or 10 years rigorous imprisonment. There cannot be any leniency in this because it is the worst form of என்னது சுயநலம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அந்த இரத்தக்கரை படிந்த நகையை பெற்றால் கூட எனக்கு என் லாபம் முக்கியம், எனக்கு அதனால வரக்கூடிய அந்த அதிக
பணம் முக்கியம் அப்படின்னு நினைப்பது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it should be by the commission of dacoity or from the gang of dacoits or property which he knows or reason to believe to have been stolen shall be punished with imprisonment or with rigorous imprisonment for a term uh, which may extend to 10 years and shall also be liable to be in fine அப்படின்னு சொல்றாங்க. stolen in dacoity. அப்ப dacoity நடக்கும் இடத்திலிருந்து திருடப்பட்ட ஒரு பொருளாக இருந்து அதை பெறுவதோ அல்லது கேங் ஆஃப் டகாய்ட்ஸ். கேங் ஆஃப் டகாய்ட்ஸ்ங்கிற போது அந்த 5க்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடுறாங்க இல்லையா, அந்த கூட்டுக்கொள்ளை, அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரிடம் இருக்கு பெறுவது அல்லது இந்த அஃபென்ஸ்ல இருந்து பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேவர் அஃபென்ஸ் ஆர் இட் இஸ் அ ஹையர் டென்சிட்டி அஃபென்ஸ். தென் செக்ஷன் 413 habitually dealing in stolen property. செக்ஷன் 413 வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன். habitually dealing in stolen property. அது திருட்டு நகை என்று தெரிந்தும் கூட சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் வந்து மார்வாடி கடை போன்ற விஷயங்களை வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிசினஸ ஒரு ஷீல்டா பயன்படுத்தி அத இந்த மாதிரியான நகைகளையோ அல்லது பொருட்களையோ ஒரு ரிசீவ் பண்றதுக்கு ஒரு இதா வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து 413 செக்ஷன் 413 habitually dealing in stolen property. Whoever habitually receives or deals in property which he knows or has reason to believe to be stolen property shall be punished with imprisonment for life or if either description for a term which may extend to 10 years or shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Whoever habitually receives or deals in property which he knows or reason to believe. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய செக்ஷன்லாம் என்ன வார்த்தை பிரயோகப்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் who receives or retains அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கு. அப்போ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டீலிங் வித் ஈவன் டீலிங் ஹேபிச்சுவலி, டீலிங் அப்படின்னு சொல்லும் போது அவர் நேரடியாக தொடர்பில் இல்லாமல் இருக்கலாம், அவர் அந்த நகையை பெறாமல் இருக்கலாம், அல்லது அதன் மூலியமாக அவர் ஒரு லாபத்தை சம்பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கைமாற்றி விடுவது அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட ஒருத்தர் வராரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருப்பா, நகைக்கடை வச்சிருக்காரு, அவருடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு நகைக்கு இதை கணக்கு காமிச்சுக்குவாரு, எங்க கொண்டு போய் கொடு, அந்த நகையை வந்து அவர் இது பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றது. அல்லது அந்த நகைகளை பத்திரப்படுத்தி வைப்பதற்கு அதை ஒரு தொழிலாக வச்சுக்கிறது. நான் அந்த நகையை வந்து பாதுகாத்து கொடுப்பேன், ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு கழிச்சு நீ இந்த இதெல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் நீ வந்து திருப்பி வாங்கிக்கோ, அதற்கு வந்து ஐ வுட் பி சார்ஜிங் சம் பர்சன்டேஜ் ஆர் சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே கூட என்னது, டீலிங் வித் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஒன் ஹூ இஸ் ஹேபிச்சுவலி டீல்ஸ் வித் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது போன செக்ஷன்ல என்ன ஒரு அக்ரிவேட்டட் தண்டனையோ அதே தண்டனை தான் இதற்கும் வழங்கப்படுது. செக்ஷன் 413 ஹேபிச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு முன்னாடிலாம் ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஆர் ரீடைனிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஈவன் டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதா செக்ஷன் 413. அடுத்த செக்ஷன் 414. செக்ஷன் 414 செக்ஷன் 414 இப்போ நம்ம பார்க்க போறோம். 413 இப்போதான் பார்த்தோம், 413 பார்த்துட்டோம். இப்போ 414 பார்க்க போறோம். செக்ஷன் 414 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. போன இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதுக்கும் வந்து ஒரு டக்காய்டில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணவங்களுக்கு என்ன அதே தண்டனையோ அதுதான் பார்த்தோம். இப்போ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இது என்ன கன்சீல்மெண்ட் அப்படின்றது சொன்னா மறைத்து வைக்கக்கூடியது. ஒரு நபர் ஹார்பரிங் த அஃபண்டர்ங்கிற மாதிரி தப்பு செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல இவர்கள் அந்த திருட்டு நகைகளுக்கு, திருட்டு பொருட்கள், திருட்டு வேல்யூபிள்ஸ்க்கு என்ன பண்றாங்க, தே ஆர் கிவிங், தே ஆர் மேக்கிங் த கன்சீல்மெண்ட். ஸோ அப்போ அதுக்கு அசிஸ்ட் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை, இவர்களுடைய அந்த உறவு இல்லை அப்படின்னு சொன்னா மேபி அந்த குற்றம் நடைபெறுவதுடைய எண்ணிக்கை குறையலாம் அப்படிங்கிறதுனால இதை ஒரு இதாக வச்சிருக்காங்க. செக்ஷன் 414 அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. whoever voluntarily assist in concealing, ஞாபகம் வச்சுக்கோங்க, வாலண்டரிலி அசிஸ்ட், வேண்டுமென்றே உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு செயல், தானாக முன் வந்து உடந்தையாக இருப்பது. எதற்காக, ஏதாவது ஒரு பின் பலன்களுக்காக அப்படி பண்றது. whoever voluntarily assist in concealing
or disposing of or making away with property which he knows or reason to believe to be stolen property shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Concealing, disposing or making away with property. இந்த 3 செயல்களும் இதற்கு கீழே வரக்கூடியது. கன்சீலிங்னா நமக்கு தெரியும். அதை வந்து மறைத்து இது பண்ணுவது. டிஸ்போசிங் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து வேற ஒருத்தர் கைமாற்றி விற்று விடுவது. இவர் ஒரு ரேட்டுக்கு வாங்குறது 40 ஒரு பவுன் நகை 40,000 இருக்கு அப்படின்னா இவர் ஒரு 30,000 வாங்குறது, இல்ல இவர் ஒரு 15,000 வாங்குறது, அது வெளியில ஒரு 20,000 விற்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசிங் அப்படிங்கிறது ஆர் மேக்கிங் அவே வித் ப்ராப்பர்ட்டி. தே மே ஈவன் சேஞ்ச் த ஃபார்ம் of the property. Say for example, they may even blend it into a different article, or they would make it into a bullion instead of ஒரு கோல்டு பாரா கூட அதை மாற்றலாம். ஒரு நகையை பாரா மாற்றலாம், உருக்கி அல்லது வேற மாதிரி கூட பண்ணலாம். They are making away with the property. சரியா? Which he knows or reason to believe to be stolen property shall be punished with imprisonment which may extend to 3 years or with fine or with both. 3 வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 410ல தே டிஃபைன் வாட் இஸ் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. தென் செக்ஷன் 411ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுக்கு வந்து என்ன தண்டனை, 3 வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் இன்க்ளூட்ஸ் டிஸ்ஆனஸ்ட்லி ரீடைனிங். ரீடைனிங்னா தக்க வைத்துக் கொள்வது, அதுவும் தப்பு தான். அதை வந்து இன்னொருத்தரோட வந்து பெறுவதும் தப்பு தான். பட் தே ஷுட் ஹேவ் த நாலேஜ், நோயிங் ஆர் ஹேவிங் ரீசன் டு பிலீவ். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த 5 செக்ஷனுக்கு கீழே ஒரு கேஸ் வருது அப்படின்னு சொன்னா the first thing to be proved by prosecution that there occurs some theft or there occurs some kind of அந்த 5 வகையான விஷயங்கள்ல போட்டு நடந்திருக்கணும். அது ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதற்கு அப்புறமா தான் அடுத்து வரக்கூடிய கேள்விகள் வரும். என்னென்ன கேள்விகள் வரும்? dishonestly whether that particular property has been received or whether that person habitually deals with the stolen property or whether it is the property received in the process of dacoity or whether it is done in the concealment of இது அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது வரக்கூடிய கேள்வி. முதல்ல எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் இட் இஸ் அ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ப்ராசிக்யூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதற்கு பிறகுதான் அந்த நபர் அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். எப்படி வந்து மறுபடியும் கோரிலேட் பண்ணி படிக்கிறதா இருந்தா ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் cannot be called as witnesses அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் who cannot be called as witnesses அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 32ல அதுக்கு அடுத்து சில செக்ஷன்ஸ்ல வரும். அதுல ஒரு ஒன்னாவது எக்ஸாம்பிள் டையிங் டிக்ளரேஷன் வச்சுக்கோங்களேன். டையிங் டிக்ளரேஷன் இஸ் ரெலவெண்ட் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரொவைடட் அதர் திங்ஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி டன். ஸோ இப்போ அந்த டையிங் டிக்ளரேஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நீதிமன்றம் என்று சொன்னால் முதல்ல எதை ப்ரூவ் பண்ணணும்? தட் த பர்சன் ஹூ மேட் தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோ மோர் ஆர் ஹி இஸ் டெட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணாதான் பிறகு அதை டையிங் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள் வரும். அதற்கு பிறகு அதை அவர் அப்படித்தான் உள்ளவாறே சொன்னாரா அல்லது அதை திரித்து மாற்றி அமைக்கப்பட்டதா என்கிற கேள்விகளுக்குள்ளெல்லாம் போவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that there occurs some 5 offenses mentioned in this particular section and it is the product of that offense. Stolen property அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணா மட்டும்தான் அதுதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல sine qua non அப்படின்னு சொன்னேன். sine qua non necessary for a charge under this section. sine qua non அப்படின்னு என்ன அர்த்தம்? SINEQUANON sine qua non அப்படின்னா எசென்ஷியல் எலிமெண்ட். அதை மறந்துடாதீங்க. செக்ஷன் 410 411 பார்த்தோம். 410 வந்து டெஃபினிஷன், 411 வந்து டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பார்த்தோம். 412 என்ன பார்த்தோம்? அந்த டக்காயிட்டி அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி இன் கனெக்ஷன் இன் த கமிஷன் ஆஃப் டக்காயிட்டி 412ல பார்த்தோம். அப்புறம் 413ல ஹேபிச்சுவலி டீலிங் வித் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. தென் லாஸ்டா இப்போ என்ன பார்த்தோம்? ஒன் ஹூ இஸ் அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது பார்த்தோம். கன்சீல்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இன்க்ளூட்ஸ் கன்சீல்மெண்ட் as well as disposing or making away the property. இந்த மூன்றுமே இதற்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே என்னது? வாலண்டரிலி knowingly it should be done. If it is proved that first for example prosecution prove பண்ணிட்டாங்க it is a stolen property அப்படின்னு சொல்லிட்டு then I am proving that
I have received it not in a voluntary way, but unknowingly or without any knowledge or something. Then whether prosecution would be able to make a case அப்படின்னு பார்த்தீங்கன்னா no, because I have என்ன பண்ணியிருக்கேன் நான், I have disproved that that particular knowledge or mens rea is absent in this case. இந்த 5 வகையான செக்ஷன்ஸ்ல வர்றதுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the law or this provision specifies there should be mens rea. அதனாலதான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்திருக்காங்களே, knowingly or having reason to believe or voluntarily அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கும் பொழுது நம்ம அதற்கு உட்பட்டு இந்த விஷயத்தை கொண்டு வரணும். Then we are going to discuss the second concept in our class today. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சீட்டிங். இதுக்கு அடுத்து வர்றது தான் இந்த செக்ஷனுடைய கண்டினியூஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு செக்ஷன் சீட்டிங் அப்படின்னு சொல்றது. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் சீட்டிங் அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லும் போதே என்ன விஷயம், 2 விஷயங்கள் இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு சொல்லுவாங்க என்னது, அங்க பாரு ஒரு வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லி. வெதர் வி கேன் கால் தட் அஸ் அ சீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ, இட் இஸ் த ஃபூலிங் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை முட்டாளாக்குவதற்கும் ஒருவரை ஏமாற்றுவதற்கும் வித்தியாசம். அந்த ஏமாற்றுவது என்று சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஏமாறுபவர் தனக்கு உரிய ஒரு விஷயத்தை அதை ஏமாற்றுபவரிடம் இழக்கிறார். ஆனால் ஒருவர் முட்டாளாக்கும் பொழுது அப்படி எதுவும் என்ன நடக்கிறது இல்லை, அந்த இழப்பு ஏற்படுவதில்லை. அதுதான் வித்தியாசம். நம்ம காமனா சின்ன பசங்களா இருக்கும்போது செய்யும் செயல் இருக்கும், வளர்ந்த பிறகு 6வது அறிவு அதிகமாகும் பொழுது செய்யும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிட்டிங் வி ஆர் இன்வால்விங் இன் அன் அஃபென்ஸ் ஆஃப் சீட்டிங். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆஃப் சீட்டிங் செக்ஷன் 415ல ஆரம்பிச்சு 415ல ஆரம்பிச்சு செக்ஷன் இந்த 420 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங். இதுக்கு அடுத்து வந்து ஃப்ராட் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், செக்ஷன் 415ல இருந்து 420 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 415 சீட்டிங் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிருக்காங்க. எப்படி செக்ஷன் 410ல ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தாங்களோ, செக்ஷன் 415ல சீட்டிங்னா என்னங்கிறத டிஃபைன் பண்றாங்க. செக்ஷன் 415 சீட்டிங் whoever by deceiving any person, deceiving அப்படின்னாலே ஏமாற்றுவர், எனி பர்சன் எப்படி டிசீவ் பண்றாரு, fraudulently or dishonestly induces the person so deceived. Whoever deceive by deceiving any person fraudulently or dishonestly induces the person so deceived to deliver any property. அதை ஏமாற்றிய நபரை என்ன பண்றாங்க, இன்டியூஸ் பண்றாங்க. அவருடைய அவரை ஒரு ஒரு கட்டத்துல அவரை இன்னும் அவரை நம்பிக்கைய இது பண்ணி பண்ணி என்ன பண்றாங்க, they are deceived, so person so deceived to deliver any property to any person or to consent that any person shall retain any property. அல்ல அந்த நபரே அதை வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வராங்க. or intentionally induces the person so deceived to do or omit to do anything which he would not do or omit if he were not so deceived, and which act or omission causes or is likely to cause damage or harm to that person in body, mind, reputation or property is said to cheat அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதே வார்த்தைகளை சமீபத்து கேஸ் கிளாஸ்ல பார்த்தோம். கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல பார்த்தோம். 503ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. whoever அப்படின்னு ஆரம்பிச்சு cause injury to any other person, property, reputation or body அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் சொல்லப்படுறது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by such act or omission or by such deceiving a person causes damage or harm to that person. அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறார். அவருக்கு என்று சொல்லும்போது அவரது உடலுக்கோ அல்லது அவருடைய அந்த மைண்ட், ரெப்புடேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி, அவருடைய பொருளை இழப்பதற்கு ஒரு ஒரு செயலை செய்கிறார், அல்லது அவருடைய வேற ஏதாவது ஒரு வகையில அந்த ஹார்மை கிரியேட் பண்றாரு டு இட்ஸ் பாடி, மைண்ட், ரெப்புடேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி, தென் இஸ் செட் டு cheat அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன்: a dishonest concealment of fact is a deception within the meaning of this section. dishonest concealment of fact அப்படின்னு சொல்றாங்க. dishonest concealment of facts அப்படின்னா என்ன அர்த்தம்? dishonest concealment of factsனா சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ரைட் ஆஃப் பையர் அண்ட் ரைட் ஆஃப் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு சேல் அக்ரிமெண்ட் எப்படி போடுறோம், அதுல என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க
ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டில சேல் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் கீழே என்னென்ன வருமோ அது வரும். இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். எனக்கு தெரியுது இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு பர்ட்டிகுலர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக எடுக்க போறாங்கன்னு தெரியுது. ஐ நோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு பி டேக்கன் அவே பை த கவர்மெண்ட் அண்ட் ஐ வுட் நாட் கெட் அ பிரைஸ் விச் ஐ கேன் கெட் இஃப் ஐ சேல் இட் நவ். இப்போ நான் அதை விற்கும்போது எனக்கு என்ன பணம் கிடைக்குமோ அதை பிறகு என்னால் எனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அரசாங்கம் எடுத்துக்கொள்ள விடும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இழப்பீடைத்தான் கொடுக்குமே தவிர இப்ப இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ரேட்டோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பூமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் என்னோட இடத்த காமிக்கிறேன், காமிச்சு இந்த இடத்த நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அவருக்கு நான் அந்த என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதை அவர் ஏத்துக்கிறாரு, கொடுத்துடுறோம். நான் வாங்கிட்டு போன அடுத்த 3வது வாரத்துல இஸ் கெட்டிங் அ நோட்டீஸ் ஃப்ரம் த அத்தாரிட்டி. அந்த நோட்டீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் பர்சுவன்ட் ஆஃப் தி நோட்டீஸ் டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ்ல போட்டுட்டாங்க. இன் பர்சுவன்ட் டு த நோட்டீஸ் டேட்டட் அப்படின்னு ஒரு இயர்லியர் டேட்டை போட்டுட்டாங்க. அந்த இயர்லியர் டேட்ல அந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கு. அப்போ அது என்ன எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பினை அந்த குறிப்பிட்ட அரசு துறை வந்து எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. என்ன தேர் கோயிங் டு பார்ட் வித் மை ப்ராப்பர்ட்டி, என் ப்ராப்பர்ட்டி அவங்க எடுத்துக்க போறாங்க, தேர் கோயிங் டு அக்வயர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நான் என்ன பண்ணிருக்கேன் இன்னொருத்தருக்கு அதை மறைச்சு வித்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அது இந்த இதுக்கு கீழே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன். A dishonest concealment of fact is a deception within the meaning of this section. நான் எதற்காக ஒரு போலியான ஒரு நம்பிக்கை மோசடி அதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் மறைத்திருக்கிறேன். எதற்காக? டு ராங்ஃபுல்லி கெயின். நான் இன்னொருவரை ஏமாற்றி அதன் மூலம் ஒரு லாபம் அடைவதற்காக ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சீட்டிங். அதான் செக்ஷன் 415. ஸோ இப்போ செக்ஷன் 415ல சீட்டிங்னா என்னென்ன இருக்கணும்? A person should be deceived fraudulently or dishonestly and then the person inducing that person so deceived to deliver any property or to any person or to consent that any person shall retain any property or intentionally induce the person so deceived to do or to omit to do anything. ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவர் ஏமாற்றுகிறார். இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இங்க ஏர்போர்ட் வருதுங்க, ஒரு ரயில்வே லைன் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஏதோ ஒரு இதாக காமிக்கிறாங்க, பேப்பரை காமிக்கிறாங்க. அந்த பேப்பர்ல ஒரு டேட் போட்டுருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்கு. நான் அதை என் ஃபோன்ல போட்டோ எடுத்திருக்கேன். அது அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு அவருக்கு தெரியல. சப்சிக்வெண்டா அந்த மாதிரி சொல்லி ஒரு இடத்த வித்துட்டு போயிடுறாரு. பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது அந்த பேப்பரே வந்து கிரியேட்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பேப்பரே வரல. அவர் சும்மா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எப்பயுமே வச்சிருப்பாரு கூட இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு நபர். ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங் பிகாஸ் வாட் ஹி இஸ் டூயிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படி அதை செய்யல அப்படின்னா ஐ வுட் நாட் ஹவ் டன் சம்திங் ஆர் ஐ வுட் ஹவ் ரிமைன்டு சைலண்ட். நான் அதை வித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அல்லது நான் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது எல்லாமே என்ன, இட் ஆல் கம்ஸ் அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் சீட்டிங் அண்டர் செக்ஷன் 415. சரியா? சீட்டிங்கிறது ஒரு பொருள் ரீதியாக எப்படி இருக்கலாம், இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்கலாம். பர்சன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மே பி இஷ்யூட் சம் ஜாயினிங் லெட்டர் ஸ்டேட்டிங் தட் யூ ஹவ் பீன் கிவன் அன் அப்பாயின்மெண்ட் அண்டர் ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சியுடைய சீல் போட்ட மாதிரி ஒரு லெட்டரை ஒருத்தர் கொடுத்துட்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ ஆல்சோ பேட் சம் அமௌண்ட், ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவ்வளோ ரூபாய் என்கிட்ட இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். அப்படி வந்து ஒரு சீலை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ இது வந்து என்ன ஆகும்? சீட்டிங். பிகாஸ் எஸ் ரிசீவ்டு மீ அண்ட் இன்டியூசஸ் மீ டு give some amount whether it is lawful or not lawful, that is second, only based on his deception. அவன் என்னை ஏமாற்றியதன் காரணமாக thereby he induces me to deliver the property அப்படின்னு சொன்னாங்க. that amounts to cheating under section 415. புரிஞ்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த சீட்டிங்க செக்ஷன் 415ல டெஃபினிஷன் ஆஃப் சீட்டிங் பார்த்தோம். தென் செக்ஷன் 416 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டிங் பை பர்சனேஷன், ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்றது. ஆள் மாறாட்டம் எப்படி நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1980s பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் வந்து பெருசா ஆகல. அப்போ ஒரு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு தந்தை வந்து ஒரு சொத்தை வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தந்தை வந்து ஒரு 90களின் கடைசியில இறந்து விடுகிறார். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சு வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. இப்ப வெளிநாடுக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ சமீபத்துல வராங்க. வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வேலியோ அல்லது ஒரு கட்டுமானத்தின் ஆரம்பமும் நடந்துருக்கு. அப்புறம் அவங்க என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா 90களில் இறந்த அவரது தந்தை இன் பெயரில் சமீபத்துல ஒரு 2018ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கிடையாது, தம் இம்ப்ரெஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அந்த சர்டிஃபைட் காப்பியை வாங்கிட்டு அவருடைய பேரு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி
அந்த டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர் பேருக்கு கொடுத்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பை பர்சனேஷன். எக்ஸுங்கிறவரை இல்லாத ஒருத்தரை தான் தான் எக்ஸுங்கிறது சொல்றது பர்சனேஷன். இது ஒரு வகையான பர்சனேஷன். அதாவது இன்னாருக்கு பதிலாக இன்னார் என்று சொல்வதும் பர்சனேஷன் தான். தான் இன்னார் இல்லை என்று சொல்லி பண்ணுவதும் பர்சனேஷன் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், definition பார்ப்போம். Section 416 cheating by personation. A person is said to cheat by personation if he cheats by pretending to be some other person or by knowingly substituting one person for another. ரெண்டாவது கேட்டகரி என்ன? ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து pretending to be some other person. இன்னொன்னு substituting by some other person. ஒரு பார்ட்டி பேர் எல்லம்மாள்னு இருக்கும். அந்த பார்ட்டி தான் இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எல்லம்மாளை வர வச்சு ஒரு டாக்குமெண்ட்டை பண்றது. அது substituting one person for another or representing that he or any other person is a person other than he or such person really is. இதான் பர்சனேஷன் அப்படின்னு சொல்றது. உண்மையான ஆளாக இல்லாத ஒருவரை இவர்தான் உண்மையான ஆள் என்று சொல்வது, அல்லது இன்னாருக்கு பதிலாக இன்னாரை மாற்றி வருவது, அல்லது என்னது ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி pretending to be some other person. இந்த மூணுமே என்னன்னு பாத்தீங்கன்னா cheating by personation. Then explanation: the offense is committed whether the individual personated is a real or imaginary person. இல்லாத ஒருத்தரை நான் இமேஜின் பண்ணிருக்கேன், so it does not amount to impersonation அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறுதான். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விட்னஸா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு போட்டிருக்கேன். எதுக்கு? ஒரு வில்லுக்கு அட்டஸ்டிங் விட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் மூர்த்தி சன் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கேன். அந்த பேர்ல ஒரு நபரே இல்லை. ஸோ ஐ cannot be said no person has been impersonated. என்னுடைய செயலால் யாரும் பாதிக்கப்படவில்லை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, இதனால் எனக்கு எதுவுமே பண்ணல. நோ, வை யூ ஹவ் டன் சோ. நாளைக்கு இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீ கோர்ட்ல போய் போட போற அப்படின்னா அட்டஸ்ட் பண்ணவங்க இருக்காங்களா இல்லையா, தே ஆர் நோ மோர், இல்ல அவங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது யூ ஆர் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் சம் ஒன். தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? The offense is committed whether the individual person is a real or whether the individual personated. யாரை நீங்க ஆள்மாறாட்டம் பண்ணிருக்கீங்களோ அவர் உண்மையானவரோ அல்லது அவர் ஒரு இமேஜினேட்டரி ஒரு கதாபாத்திரமாகவோ இருந்தாலும் கூட அதுவும் சீட்டிங் பை பர்சனேஷன் அப்படிங்கிறது கீழே வரும். இதுதான் செக்ஷன் 416. ஸோ சீட்டிங் பை பர்சனேஷன்ங்கிறது இது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங், பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் பை இம்பர்சனேஷன். செக்ஷன் 418 வந்து 417 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங். செக்ஷன் 415ல சீட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதற்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, whoever cheats shall be punished with imprisonment of either description for a term which may extend to 1 year or with fine or with both அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடங்கள் வரைக்கும் தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங். செக்ஷன் 417. தென் செக்ஷன் 418 cheating with knowledge that wrongful loss may ensue to person whose interest offender is bound to protect அப்படின்னு சொல்றாங்க. bound to protect அப்படின்னா வேலியே பயிரை மேய்ந்த கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் bound to protect whose interest the offender. அந்த குற்றம் செய்த நபர் யாருடைய அந்த இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை மீறி அவருக்கு ஒரு ராங்ஃபுல் லாஸ் ஏற்படக்கூடிய வகையில செய்யறத இந்த செக்ஷன் கீழே வருது. செக்ஷன் 418 cheating with knowledge that wrongful loss may ensue to person whose interest offender is bound to protect. Whoever cheats with the knowledge that he is likely thereby to cause wrongful loss. wrongful loss அப்படின்னு சொன்னா சட்டத்திற்கு புறம்பாக எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்காது, provided if that person does not cheat. அதான் wrongful loss அப்படின்னு சொல்றாரு. சரியா? wrongful loss to a person whose interest in the transaction to which the cheating relates he was bound either by law or by a legal contract to protect shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி வேலியே பயிரை மேயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலங்கள்ல பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது லேட் 2000s தான் பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்கு. அதற்கு முன்பு பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு லேண்ட்லார்ட் வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு டெனன்ட் இங்க இருக்காரு. அந்த டெனன்ட் என்ன பண்றாரு, அந்த லேண்ட்லார்ட் எப்போ அவர் இங்க இருந்தாரோ அந்த தேதியில ஒரு பேப்பரை வாங்குறாரு, ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை ப்ரீடேட் போட்டு வாங்குறாரு. வாங்கி ஒரு பவரை எழுதிடுறாரு, அவருடைய கையெழுத்த மாதிரியே போட்டுடுறாரு. போட்டு இந்த பவர் மூலியமா நான் யாருக்கு வேணாலும் விற்கலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத போட்டுடுறாரு.
போன இடத்துல அவர் இறந்துடுறாரு. பிறகு அவருடைய வாரிசுகள் திருப்பி இங்க வராங்க. திருப்பி இங்க வந்து பார்க்கும்பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி எனக்கு பவர் குடுத்துருக்காங்க. பவர் குடுத்ததின் அடிப்படையில நான் இந்த இடத்த வித்திருக்கேன் எல்லாமே சொல்றாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர் எந்த ஒரு பணத்தையோ பெறவோ, குடுக்கவோ அல்ல. இல்ல அவருக்கு அந்த பணம் தேவையும் இல்ல. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இவர் அவர் இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு அவருடைய அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன பயன்படுத்திக் கொண்டு அவர் அத வந்து என்ன பண்ணியிருக்காரு? He had rendered loss, wrongful loss to that person who actually is entitled for that particular property. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, cheating with knowledge that wrongful loss may ensue to person whose interest offender is bound to protect. As a tenant, it is your interest to protect. It is the you are bound to protect the interest of your landlord. அந்த சொத்த அனுபவிப்பதற்கு மட்டும்தான் உனக்கு அந்த டெனன்சில ரைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அத அத அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, மொத்தமா அனுபவிக்கணும் அப்படிங்கிற நெனப்புல இந்த மாரி பண்ணியிருக்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இதுல வர்றது. சரியா? ஸோ இப்ப இந்த மாரியான ஒரு விஷயத்த வேலியே பயிர் மேயும்போது அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டெர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் அப்படின்னு சொல்றாங்க. விச் ஹி வாஸ் பவுண்ட் எய்தர் பை லா ஆர் பை அ லீகல் கான்ட்ராக்ட் டு புரொடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவர்கள் சட்டத்தின்படியோ அல்லது ஏதேனும் ஒப்பந்தத்தின்படியோ அவர்கள் அவர்களுடைய அந்த அந்த இத வந்து புரொடெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு செயலை செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு 3 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை. மேபி இட் மே பி எ சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் எ ரெகுலர் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். சரியா? தென் செக்ஷன் 419 419 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மென்ட் ஃபார் சீட்டிங் பை பர்சனேஷன். அதுக்கான என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் மாறாட்டத்திற்கு என்ன தண்டனை? ஹூஎவர் சீட்ஸ் பை பர்சனேஷன் ஷால் பி பனிஷ்டு வித் இம்ப்ரிசன்மென்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டெர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். அப்ப ஆள் மாறாட்டம் செய்து ஒரு நபர் செய்தால் அப்படின்னு சொன்னா அதற்கு 3 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படும். இது செக்ஷன் 419, 415, 416, 417, 418 அண்ட் 419. சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும். தென் 420 cheating and dishonestly inducing delivery of property. Cheating and dishonestly inducing delivery of property. Whoever cheats and thereby dishonestly induces the person deceived to deliver any property to any person or to make, alter, or destroy the whole or any part of a valuable security or anything which is signed or sealed and which is capable of being converted into a valuable security shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to be fined அப்படின்னு சொல்றது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் சீட்டிங். ஒரு 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 பெண்மணிக்கு ஒரு ஏக்கர்ல இடம் இருக்கு. அந்த பெண்மணி படிக்க தெரியாதவள். அப்போ ஒருத்தர் அப்ரோச் பண்றாரு. இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து அப்ரூவல் வாங்கி இதை ஒரு மனை பிரிவாக போட்டு கொடுத்தால் இது நல்ல விலைக்கு போகும். நீங்க வந்து எனக்கு பெருசா எதுவும் குடுக்க தேவையில்ல. அதற்கான செலவு மட்டும் எனக்கு என்னவோ அத மட்டும் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரீமெண்ட்ல சைன் வாங்கிக்கிறார். இந்த பெண்மணி என்ன நினைத்தார்கள்? இது வந்து ஒன்லி டூ ரெகுலரைஸ் திஸ் லேண்ட். அதுக்கு மட்டும் தான் நான் இத குடுக்குறேன். ஷி இஸ் அன் இல்லிட்டரேட் பெர்சன். ஷி டஸ் நாட் நோ வாட் ஷி இஸ் சைனிங் அண்ட் தேர்பை ஷி ஹஸ் பீன் சீட்டட். சரியா? இதுதான் கேஸ். இப்போ சப்சிக்வென்ட்டா என்ன ஆயிருது? இந்த பெண்மணி தனது உடல்நிலை சரியில்லாத தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வெளியூருக்கு சென்று விடுகிறாள். அவள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த அழகழகாக கல்லெல்லாம் ஊனி போர்டெல்லாம் வச்சு ஒரு 2, 3 வீடும் வந்துருது. இப்ப இத என்ன பண்ண முடியும்? இது வந்து எதுக்கு கீழ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 420க்கு கீழ வரும். ஸோ இதற்கான பனிஷ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 7 இயர்ஸ் அண்ட் ஷால் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். ஹூஎவர் சீட்ஸ் அண்ட் தேர்பை dishonestly induces the person deceived to deliver any property to any person or to make, alter, or destroy the whole or any part of a valuable security or anything which is signed or sealed and which is capable of being converted into a valuable security shall be punished with imprisonment for of either description for a term which may extend to 7 years and shall also be liable to be fined அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னது? டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும். இப்சோ ஃபேக்டோ. அதாவது ஒரு விஷயத்தை மறைப்பது என்பது வேறு, மறைப்பது என்பது ஏமாற்றுவதற்கு என்பது வேறு. இப்ப இந்த சீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் கன்சீல்மென்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபூலிங் எ பர்சன் பட் இட் இஸ் சீட்டிங் எ பர்சன்.
ஒருவரை ஏமாற்றுவது என்பதும் ஒரு நோக்கத்திற்காக ஏமாற்றுவதும் அல்லது ராங்ஃபுல் லாஸ், அவருக்கு ஒரு தவறான ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஏமாற்றம் செய்வது என்பதும் வேற. அதுதான் இப்ப சட்டம் வந்து தடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே சில கேஸ் டிஸ்கஸ் பண்ண கேஸே பார்த்தீங்கன்னா, அபயானந்த் மிஸ்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் கூட வரும். அபயானந்த் மிஸ்ரா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ங்கிறது என்னது? ஒரு நபர் பீகார்ல எம்ஏ, பிஜி முடிச்சவங்கள டீச்சிங் போஸ்ட் எடுக்குறாங்க. அப்ப அந்த பிஜி எக்ஸாமுக்கு இவரு அப்ளை பண்றாரு. இவரு இல்லாத யுஜி சர்டிபிகேட்ஸ், மத்த டீடைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்ளை பண்றாரு. பட் என்ன பண்றது? அவருடைய இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிபிகேட் வரல. டியூ டு சம் டிரான்சிட் லாஸ். அப்போ அவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் அமௌண்ட் டு சீட்டிங் பிகாஸ் ஐ டஸ் நாட் கெயின் எனிதிங் அவுட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் அ சீட்டிங். வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? ஒய் யூ ஹவ் டன் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் பொழுது, அவருடைய அந்த செயல்கள் எல்லாம் இட் 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 இது என்ன பண்ணுது? சீட்டிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழ கொண்டு வரப்படுது. அபயானந்த் மிஸ்ரா வர்சஸ் நேத்து நான் இதை வந்து அட்டெம்ப்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். வெதர் இஸ் ஆக்ட் கம்ஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன் ஆர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, எஸ் இட் இஸ் நாட் அ ப்ரிப்பரேஷன் பிகாஸ் வாட் எவர் ஹேஸ் டு பி டன் ஃப்ரம் ஹிஸ் எண்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டாரு. என்னது? ஏமாத்துவது, போலியாக அந்த ஆவணங்களை உருவாக்குவது, அதை அப்லோட் பண்ணுவது, அதை சமர்ப்பித்து விடுவது, ரெடி டு டேக் அப் எக்ஸாம். பட் என்ன? ஹால் டிக்கெட் வரல. அவ்வளவுதான். தட் இஸ் நாட் அண்டர் இஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதே அந்த அபயானந்த மிஸ்ரா அப்படிங்கிற கேஸ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுஷில் குமார் அப்படிங்கிற ஒரு கேஸ். சுஷில் குமார் தத்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கேஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம ஒரு போலியான கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கொடுத்து ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். ஸோ வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு சீட்டிங்? எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு சீட்டிங் பிகாஸ் வாட் யூ ஹவ் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு உண்மையான அரசின் முத்திரை, உண்மையான அரசின் ஒரு சான்றிதழ், இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தவறுதலாக பயன்படுத்தி பலனடைந்திருக்கிறீர்கள், பலனடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு கீழே வரும். சரியா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சீட்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடிய 415 ஆரம்பிச்சு 420 வரைக்கும் வருது சீட்டிங். 410 414 வரைக்கும் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார்